ஹலோ வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8th சோஷியல் சமச்சீர் கல்வியில் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2 ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி அப்படின்ற லெசன் தான் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, அண்ட் தென் பேட்டில் ஆஃப் பக்சர் அண்ட் தென் பேட்டில் ஆஃப் பிளாசி அவங்களுக்கு எப்படி இந்தியாவுக்குள்ளே அவங்களுடைய ஒரு ஸ்டேபிலிட்டியை கொண்டாந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் கர்நாடிக் வார்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ 3 கர்நாடிக்ஸ் வார்ஸ் இருக்குது. அது ஃபஸ்ட் வாரை பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட் வார் எப்படி ஹேப்பன் ஆச்சு, அண்ட் தென் அதனுடைய கம்ப்ளீஷன் எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸோ பார்க்குறோம் ஓகேவா. செகண்ட் கர்நாடிக் வார் அப்படிங்கிறது எந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1749 54 வரைக்கும் நடந்துச்சு. The main causes of this war was the issue succession in Carnatic and Hyderabad. Anwaruddin Khan and Chanda Sahib were the two claimants to the throne of Carnatic, whereas Nazir Jahan and Mufazzar Jahan were two claimants to the throne of Hyderabad. The French supported Chanda Sahib and Mufazzar Jahan, while the British supported the other two claimants with the objective of keeping their interest and influence in their entire Deccan region. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்னு ஸோ செகண்ட் கர்நாடிக் வார் இது எதுக்காக யாருக்கு இடையில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கர்நாடிக் ஹைதராபாத் அண்ட் தென் கர்நாடிக் அப்படின்ற ஒரு 2 பிளேஸுக்காக அன்வருதீன் கான் அண்ட் தென் சண்டா சாஹிப் அண்ட் தென் நசீர் ஜஹான் அண்ட் முஃபஸ் ஜஹாங். ஸோ இவங்க 4 பேர். அன்வருதீன் கான் அண்ட் சண்டா சாஹிப் இவங்க 2 பேரும் கர்நாடிக்கோட மன்னர் ஆகணும் அப்படின்றதுக்காக போட்டி போடுறாங்க. அட் த சேம் டைம் நசீர் ஜஹாங் அண்ட் முஃபஸ் ஜஹாங் இவங்க ஹைதராபாத்தோட ஆட்சியை இவங்க பிடிக்கணும் அப்படின்றதுக்காக போட்டி போடுறாங்க. ஸோ இதனுடைய ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு சண்டா சாஹிப் அண்ட் தென் முஃபஸ் ஜஹாங்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ சண்டா சாஹிப் கர்நாடிக்கா ஆக்குபை பண்ணுறதுக்கும் முஃபஸ் ஜஹாங்க்கு ஹைதராபாத் ஆக்குபை பண்ணுறதுக்கும் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் பிரிட்டிஷ் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்வருதீன் கானுக்கு கர்நாடகா ஆக்குபை பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் சண்டா சாஹிப்புக்கு ஹைதராபாத் ஆக்குபை பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா அவங்க இந்த போர் அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எதுக்குன்னா பிரிட்டிஷ் அண்ட் தென் ஃப்ரெஞ்ச் அவங்களுடைய ஆட்சி இந்தியாவில் டெக்கான் ரீஜனில் எஸ்பெஷலி கொண்டு வரதுக்கு இந்த பேட்டில் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் பேட்டில் ஆஃப் ஆம்பூர் எந்த இயர் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1749 பேட்டில் ஆஃப் ஆம்பூர் நடக்குது. ஸோ இது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபைனலி டியூப்ளெக்ஸ், சண்டா சாஹிப் அண்ட் முஃபஸ் ஜஹான் formed a grand alliance and defeated and killed Anwaruddin Khan, the Nawab of Carnatic, on 3rd August 1749 in the Battle of Ambur. Muhammad Ali, the son of Anwaruddin, fled to Tiruchirappalli, that is Tiruchirappalli. Chanda Sahib became the Nawab of Carnatic and rewarded the French with the grant of 80 villages around Pondicherry. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா டியூப்ளெக்ஸ், சண்டா சாஹிப் அண்ட் முஃபஸ் ஜஹாங் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஸோ அன்வருதீன் கானை கொண்டுடுறாங்க. இந்த பேட்டில் ஆஃப் ஆம்பூரில் அவங்களுக்கு அப்போசிட்டாக ஃபைட் பண்ணி அன்வருதீன் கான் இறந்துடுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நவாப் ஆஃப் கர்நாடிக். எப்போ இறக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3rd August 1749. So Battle of Ambur they killed, the 3 of them killed the Anwaruddin Khan. Then Muhammad Ali, the son of Anwaruddin Khan. So Anwaruddin Khan, அன்வருதீனோட சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி. அவர் திருச்சிராப்பள்ளிக்கு போயிடுறாரு. அவங்கக்கிட்ட தப்பிச்சு திருச்சிராப்பள்ளிக்கு போயிடுறாரு. அண்ட் தென் இதனுடைய விளைவாக சண்டா சாஹிப் கர்நாடகாவோட நவாபா டிக்ளேர் பண்ணிடுறாங்க.
ஸோ இந்த பேட்டிலில் சண்டா சாஹிப் வின் பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்சு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தனால சண்டா சாஹிப் வந்து ஃப்ரெஞ்சுக்கு வந்து பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய 80 வில்லேஜஸை கிஃப்டாக, அதாவது அவார்டாக கொடுத்துட்றாங்க. In the Deccan too, the French defeated and killed Nazir Jahang and made Mufazzar Jahang as the Nizam. The new Nizam gave ample rewards to the French. He appointed Dupleix as the governor of the territories in the south of the river Krishna. Mufazzar Jahang was assigned by his own people in 1751. Salbat Jahang, the brother of Nazir Jahang, was raised to the throne by Bussy. Salbat Jahang granted the northern Sarkars, excluding the Guntur district, to the French. Dupleix's power was the zenith at that time. So at the same time பார்த்தீங்கன்னா டெக்கானில் ஃப்ரெஞ்சு, ஸோ கர்நாடகா வந்து ஃப்ரெஞ்ச் வந்து ஆக்குபை பண்ணி கொடுத்துறாங்க. அட் த சேம் டைம் வந்து ஹைதராபாத்லேயும் என்ன பண்ணுறாங்க, நசீர் ஜஹாங்கை வந்து பேட்டில் வந்து தோற்கடிச்சு கொன்னுட்டு முஃபர் ஜஹாங்கை வந்து ஹைதராபாத்தோட நிசாமாக அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நியூ நிசாம் யார், ஃப்ரெஞ்சு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கு நிறையா ரிவார்ட்ஸ் அண்ட் தென் ப்ரைஸஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து கிருஷ்ணா ரிவர்கிட்ட இருக்கிற, ஸோ சவுத் சைடில் கிருஷ்ணா ரிவர்கிட்ட இருக்கிற நிறையா பிளேசஸ் வந்து யாருக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கு தராங்க. அதை வந்து ரூல் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை வந்து டியூப்ளெக்ஸ் அப்படின்றவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இந்த இயர் ஆஃப் 1751 முஃபர் ஜஹாங்க் அவர் வந்து அவருடைய மக்கள்னாலேயே வந்து படுகொலை செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் நசீர் ஜஹாங்கோட சகோதரர் பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சால்பத் ஜாங். ஸோ சல்பத் ஜாங், ஸோ இவர் வந்து ஃப்ரெஞ்சு படை தளபதியாக புசி கிட்ட உதவி அவங்களோட உதவியோட, ஸோ ஃப்ரெஞ்சு தளபதி புசியோட ஹெல்ப்பை வாங்கிக்கிட்டு அவர் வந்து ஹைதராபாத் நிசாமா அவர் ஆகிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சால்பத் ஜாங் அப்படின்றவங்க. ஸோ சால்பத் ஜாங் அப்படின்றவங்க வந்து ஹைதராபாத்தோட நிசாமா ஆனதுக்காக அவர் வந்து குண்டூர் மாவட்டம், ஸோ நார்தர்ன் சர்க்காஸில் குண்டூர் டிஸ்ட்ரிக்டை வந்து ஃப்ரெஞ்சுக்கிட்ட ப்ரைஸாக அவங்களுக்கு கிஃப்டாக வழங்கிடுறாங்க. வந்து இந்தியாவில் உச்ச நிலைக்கு ஜீன் தப்னாக்கா ரொம்ப ஹையஸ்ட் பவருக்கு போகுது. And then Battle of Arcot. So in the meantime, Dupleix sent forces to the fort of Trichy, where Muhammad Ali had taken shelter. Chanda Sahib also joined with the French in their effort to besiege Trichy. Robert Clive's proposal was accepted by the British governor Sardas, and with only 200 English and 300 Indian soldiers, Clive was entrusted the task of capturing Arcot. His attack proved successful. So in the same time என்னன்னு பார்த்தீங்க, டியூப்ளெக்ஸ் வந்து அவருடைய தலைமையிலான ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து எங்கே அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு அனுப்புகிறாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா முகமது அலி வந்து திருச்சியில் தானே போய் தஞ்சம் அடைந்தார், அன்வருதீன் கானோட சன் முகமது அலி. ஸோ அவர் வந்து திருச்சியில் போய் தஞ்சம் அடைந்தாரா, ஸோ அவரை வந்து பழி வாங்கிறதுக்காக யார் போகிறாங்க, டியூப்ளெக்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து திருச்சிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களுடைய யாரும் சேர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்டா சாஹிப். ஸோ சண்டா சாஹிப்பும் அவங்களோட சேர்ந்துக்கிறாரு. ஸோ அந்த சமயம் ஆர்காட்டில் வந்து ஆர்காட்டை வந்து
அட்டாக் பண்ணுறதுக்கு ஃபுல் ஃபோர்ஸோட ராபர்ட் கிளைவ் வர்றாரு. அவரோட வந்து பிரிட்டிஷ் கவர்னர் சார்தாஸ் அண்ட் தென் 200 இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ் அண்டு 300 இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆர்காட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக வராங்க. ராபர்ட் கிளைவ் defeated தி ஃப்ரெஞ்ச் அட் ஆர்னி அண்டு காவேரி பார்க். ஸோ அந்த டைமில் ராபர்ட் கிளைவ் வந்து ஃப்ரெஞ்சை வந்து தோற்கடிச்சிடுறாரு. எந்த பிளேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஆரணி அண்டு காவேரி பார்க் 2 பிளேஸ்லையுமே வந்து ஃப்ரெஞ்சை தோற்கடிச்சிடுறாங்க. With the assistance of Major General Strain Lawrence, Chanda Sahib was killed in Tiruchi. ஸோ அவங்களுடைய ஆரணி அண்ட் காவேரி பார்க்கில் வந்து ஃப்ரெஞ்சை வந்து தோற்கடிச்சிடுறாங்களா ராபர்ட் கிளைவ். ஸோ அட் த சேம் டைம் வந்து சந்தா சாஹிப்பை வந்து திருச்சியில் கொலை செஞ்சிடுறாங்க, அதாவது கில் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் அட் த சேம் டைம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஜென்ரல் ஸ்ட்ரைக் லாரன்ஸ் அப்படின்றவங்க வந்து சந்தா சாஹிப் வந்து திருச்சியில் கில் பண்ணிடுறாங்க. முகமது அலி வாஸ் மேட் தி நவாப் ஆஃப் ஆர்கட் அண்டர் பிரிட்டிஷ் ப்ரொடெக்ஷன். தி ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ரீகால்டு டியூப்ளெக்ஸ் டு பாரிஸ். ஸோ சந்தா சாஹிப்பை வந்து திருச்சியில் கில் பண்ணதுக்கப்புறம் முகமது அலி வந்து நவாபா, ஸோ ஆர்காடோட நவாபா வந்து முகமது அலி வந்து பதவி ஏற்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து யார் அவருக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க. ஸோ அந்த சமயம் வந்து ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் வந்து டியூப்ளெக்ஸை வந்து திரும்பியும் பாரிஸ்க்கு வர சொல்லிடுறாங்க. அண்ட் தென் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. ஸோ செகண்ட் கர்நாடிக் வாரோட எண்டு. டியூப்ளெக்ஸ் வாஸ் சக்சீட் பை கோட்ஸுக் who agreed the Treaty of Pondicherry. According to it, both the powers agreed not to interfere in the internal affairs of the native states. They were to retain their old positions. New forts should not be built by either power. The treaty made the British stronger. ஸோ இந்த சமயம் தான் வந்து பாண்டிச்சேரி. ஸோ டியூப்ளெக்ஸ் அவங்களுடைய ஸோ கோதே அண்ட் தென் டியூப்ளெக்ஸ் 2 பேரும் சேர்ந்து ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி வந்து அக்ரி பண்ணுறாங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அண்ட் தென் ஃப்ரெஞ்சு ரெண்டுமே வந்து அவங்களுடைய உள்நாட்டு விவகாரத்தில், ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்நாட்டு இன்டர்னல் நேட்டிவ் ஸ்டேட்ஸில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் தலையிடக்கூடாது அப்படின்றத ஒரு கொள்கையை வைக்கிறாங்க. அட் த சேம் டைம் பேட்டிலுக்கு, ஸோ அந்த பேட்டிலுக்கு முன்னாடி அண்ட் தென் பேட்டிலுக்கு அப்புறம் இருந்த அவங்களுடைய பிளேசஸ் வந்து அவங்கவுங்களுக்கே திரும்ப கிடச்சிருது. அண்ட் தென் நியூ ஃபோர்ட்ஸ் எதுவும் பில்ட் பண்ணக்கூடாது, யாருமே எந்த ஃபோர்ட்ஸுமே பில்ட் பண்ணக்கூடாது. அது அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய பொசிஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தி செகண்ட் கர்நாடிக் வார் வாஸ் ஆல்சோ ப்ரூவ்ட் இன்கன்க்ளூசிவ். The English proved their superiority on land by appointing Muhammad Ali as the Nawab of Carnatic. The French were still very powerful in Hyderabad. However, the predominant position of the French in the Deccan Peninsula was definitely undermined in this war. So, இந்த செகண்ட் கர்நாடிக் வார் வந்து ஒரு முடிவில்லாத ஒரு நிலைமை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து அவங்களுடைய பவர், ஸோ அவங்க ஆட்சிக்கான இடத்த வந்து அவங்க வந்து தக்க வச்சுக்கிறாங்க. ஸோ முகமது அலியை வந்து கர்நாடகாவோட நவாபா அப்பாயிண்ட் பண்ணது மூலிமா அவங்களுடைய நில ஆதிக்கத்தை அவங்க தக்க வச்சுக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஃப்ரெஞ்சோட பவர் வந்து ஹைதராபாத்தில் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் கூட ஃப்ரெஞ்சோட டெக்கான் பெனின்சுலா, ஸோ ஹைதராபாத் வந்து ஃப்ரெஞ்சோட கண்ட்ரோலில் இருந்தாலும் ஸோ அவங்களுடைய சுப்பீரியாரிட்டியை வந்து அவங்கனால அவங்க கண்ட்ரோல் கீழே வைக்க முடியல அப்படின்றது தான் இந்த செகண்ட் கர்நாடிக் வாரோட கன்க்ளூஷனாக இருந்துச்சு. அண்ட் தென் தேர்ட் கர்நாடிக் வார். ஸோ தேர்ட் கர்நாடிக் வார் வந்து எந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1756 63 வரைக்கும் தேர்ட் கர்நாடிக் வார் வந்து நடந்துச்சு.
The outbreak of the 7 Years' War in Europe led to the Third Carnatic War in India. By this time, Robert Clive established the British power in Bengal by the Battle of Plassey, which provided them with the necessary finance of the Third Carnatic War. ஸோ இந்த தேர்ட் கர்நாடிக் வார் வந்து எப்படி, ஸோ யூரோப்பில் 7 இயர்ஸாக நடந்த வாரோட அது 7 வருஷமாக நடந்த அந்த வாரோட ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த வந்து தேர்ட் கர்நாடிக் வார்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து பிரிட்டிஷ் பவரை வந்து பெங்காலில் ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினச்சாரு. ஸோ அதுக்காக அவருக்கு ஃபினான்சியல் சப்போர்ட், ஸோ தேர்ட் கர்நாடிக் வார் அப்படின்னாவே ஃபினான்சியல் சப்போர்ட் நிறையா வேணும். ஸோ அதுக்கான ஃபினான்சியல் அமௌண்ட் எல்லாமே அவருக்கு எங்கேருந்து வந்து அப்படின்னா பேட்டில் ஆஃப் பிளாஸியில் அவங்க வின் பண்ண அமௌண்ட் எல்லாமே வந்து இந்த தேர்ட் கர்நாடிக் வாரில் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. Count Lally was deputed from France to conduct the war from the French side. He easily captured Fort St. David. He ordered Bussy to come down to the Carnatic with his army to make a united effort to push the British out of the Carnatic. Taking advantage of Bussy's departure, Robert Clive sent Colonel Froude from Bengal to occupy the northern circus, parts of Andhra Pradesh and Odisha. ஸோ இந்த தேர்ட் கர்நாடிக் வார் வந்து ஃப்ரெஞ்சு சைடில் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து கவுண்டி லாலி அப்படிங்கிறவங்க வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க இந்தியாவுக்கு வந்ததும் ஃபார்ட் ஸ்டெயின் டேவிட் அப்படின்ற ஒரு கோட்டையை வந்து அவங்க ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த சமயம் வந்து யார் அப்படின்னா கவுண்டி லாலி வந்து யாருக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா புசிக்கு ஆர்டர் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகிக்கு அவங்களுடைய ஆர்மி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கர்நாடகாவுக்கு வர சொல்லி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை வந்து கர்நாடகாவிலேருந்து வெளியில் அமுச்சிட்டு ஃப்ரான்ஸ் வந்து கர்நாடகோட என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா புசி வந்து அவருடைய பிளேஸ்லேருந்து கிளம்பினதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ராபர்ட் கிளைவ் வந்து கொலனல் ஃப்ரோட் அப்படின்றவங்கள வந்து பெங்காலுக்கு அனுப்பிச்சாங்க. இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் சர்க்கஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு. பேட்டில் ஆஃப் வண்டிவாஷ். ஸோ அதுக்கப்புறம் வந்திவாஸ் பேட்டில் வந்து எப்படி நடந்துச்சு, ஸோ இது வந்து 1760 அப்படின்ற ஒரு இயரில் நடக்குது. The decisive battle of the Third Carnatic War was fought on January 22nd, 1760. The English army under General Eyrecourt totally routed the French army under Lally. Within a year, the French had lost all their possessions in India. Lally returned to France, where he was imprisoned and executed. ஸோ ஜான்வரி 22nd, 1760 வந்து இந்த வாந்திவாஸ் அப்படின்ற பேட்டில் வந்து யாருக்கு கீழே ஜென்ரல் அயர்கூட் அவங்க தலைமையில் நடந்துச்சு. ஆங்கில பிரிட்டிஷில் வந்து யார் தலைமையில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாலி அப்படின்றவங்க வந்து தலைமையில் இருந்தாங்க. சாரி ஸோ இங்கிலீஷ் ஆர்மி வந்து கண்ட்ரோல் பண்ணது ஜென்ரல் அயர்கூட் அப்படின்றவங்க. அண்ட் தென் ஃப்ரெஞ்ச் ஆர்மி வந்து கண்ட்ரோல் பண்ணவங்க லாலி அப்படின்றவங்க. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் ஆண்டவாசி வந்து நடந்துட்டு இருக்க ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஃப்ரெஞ்சோட எல்லா பிளேசஸுமே வந்து பிரிட்டிஷ்கிட்ட வந்து அவங்க இழந்துட்டாங்க. ஸோ ஃப்ரெஞ்சுக்குன்ட்டு இந்தியாவில் எந்த ஒரு இதுவும் முக்கியத்துவமும் இல்லாத மாதிரி இந்த பேட்டில் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இதனால் வந்து ஃப்ரான்ஸ் வந்து லாலியை வந்து திரும்பி ஃப்ரான்ஸுக்கே வர சொல்லிட்டாங்க. அண்ட் தென் அங்கே வந்து அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சி அண்ட் தென் அவருக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். The 7 Years' War was concluded by the Treaty of Paris. The French settlements, including Pondicherry, were given back to the French, but they were forbidden from fortifying those places. They were not allowed to gather armies. The French dominance in India partially came to an end. ஸோ இந்த 7 வருஷம்
யூரோப் வார்ஸ்க்கான ஒரு முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்றதுல தான் இந்த இதில் தான் வந்துச்சு. ஸோ இதில் வந்து ஃப்ரெஞ்சுக்கு வந்து பாண்டிச்சேரியை வந்து திரும்பி ஃப்ரெஞ்சுக்கிட்டேயே வந்து பிரிட்டிஷ் கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பகுதியில் ஃப்ரெஞ்சோட பலத்தை வந்து அவங்க வந்து அதிகப்படுத்தக்கூடாது. அண்ட் தென் ஆர்மியை வந்து அவங்க கேதர் பண்ணக்கூடாது. அண்ட் தென் அவங்களுக்கு எந்த ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு பாண்டிச்சேரியை அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இதனுடைய கன்க்ளூஷன் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சோட பொசிஷன் வந்து இந்தியாவில் இல்லை, ஃப்ரெஞ்சோட ஆதிக்கம் வந்து இந்தியாவில் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இதுதான் வந்து கர்நாடிக் வார்ஸோட முடிவு. ஸோ இந்த 3 கர்நாடிக் வார்ஸ்லேயும் வந்து லாஸ்ட்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சுக்கு வந்து இந்தியாவில் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் இல்லாத நிலைக்கு பிரிட்டிஷ் வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மைசூர் அண்ட் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் எக்ஸ்பேன்ஷன். ஸோ பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய மைசூரில் எப்படி ஆங்கிலேய ஆட்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அடுத்த டாபிக். தி ஸ்டேட் ஆஃப் மைசூர் ரோஸ் டு ப்ரொமினன்ஸ் இன் தி பொலிட்டிக்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் ஹைதர் அலி. He and his son Tippu Sultan played a prominent role against the expansion of British Empire in India. Both of them faced the English with undoubted courage. In 1761, he became the de facto ruler of Mysore. He also proved to be the most formidable enemy of the English in India. ஸோ மைசூரில் பார்த்திங்கன்னா ஹைதர் அலியோட ஃபோர்ஸ் தான் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அவங்களும் இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி விரிவாக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க ஹைதர் அலியும் அவரோட பையன் வந்து திப்பு சுல்தானும். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஃபோர்ஸோட பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க. ஸோ ஹைதர் அலி வந்து 1761 வந்து மைசூரோட உண்மையான ஆட்சியாளராக இருந்தவர் ஹைதர் அலி. ஸோ அவர் வந்து ஆங்கிலேயரோட வலிமை மிக்க எதிரியாகவும் திகழ்ந்தார். ஸோ பிரிட்டிஷை வந்து நல்லா ஃபோர்ஸாக அப்போஸ் பண்ணதில் ஒரு மெயின் பொசிஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலிக்கு இருக்குது. ஸோ இவர் டைம் பீரியடில் தான் வந்து ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் வந்து அக்கர் ஆகுது. ஸோ இது வந்து 4 வார்ஸ் வந்து அக்கர் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்தீங்கன்னா 1767 ஆரம்பித்து 1769 முடியுது. அண்ட் தென் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்தீங்கன்னா 1780 ஸ்டார்ட் ஆகி 1784 முடியுது. அண்ட் தென் தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்தீங்கன்னா 1790 ஸ்டார்ட் ஆகி 92 கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் தென் ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்தீங்கன்னா 1799 நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார், ஸோ பிரிட்டிஷ்க்கும் மைசூருக்கும் நடந்த ஃபஸ்ட்டு வாரை பற்றி பார்க்கலாம். ஸோ இது ஸ்டார்ட் ஆன இயர் பார்த்தீங்கன்னா 1767 அண்ட் தென் எண்ட் ஆன இயர் 1769. காசஸ் எதனால் என்ன காரணத்துக்காக இந்த வார் வந்து அக்காராச்சு? Hyder Ali's growing power and his friendly relationship with the French became a matter of concern for the English East India Company. The Marathas, the Nizam and the English entered into a triple alliance against Hyder Ali. So Hyder Ali வந்து அவருடைய பவரை வந்து அதிகப்படுத்திக்கிறது அண்ட் தென் ஃப்ரெஞ்சோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தது பிரிட்டிஷ்க்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த வார் அக்கார் ஆகுது. ஸோ மராத்தாஸ், நிசாம்ஸ் அண்ட் தென் இங்கிலீஷ் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஹைதர் அலிக்கு அகைனஸ்டாக இந்த வாரை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ போர் எப்படி நடந்துச்சு? கோர்ஸ் தி நிசாம் வித் தி ஹெல்ப் ஆஃப் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர் ஜெனரல் ஜோசப் ஸ்மித் invaded Mysore in 1767. Hyder Ali defeated English and captured Mangalore. In March 1769, he attacked Madras and forced the English to sign a treaty on 4th April 1769. So,
ஸோ ஜென்ரல் ஜோசப் ஸ்மித், ஸோ அவங்களோட கூட்டு சேர்ந்துட்டு நிசாம் அப்படின்றவங்க வந்து மைசூரை வந்து 1767 வருஷம் வந்து அவங்களுக்கு அப்போஸ்டாக வாரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வாரில் வந்து ஈஸியாக ஹைதர் அலி வந்து இங்கிலீஷை வந்து தோக்கடிச்சிட்டு அண்ட் தென் மேங்களூர் அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே சமயம் மார்ச் 1769 வந்து மெட்ராஸையும் ஹைதர் அலி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் தென் இங்கிலீஷை வந்து அந்த உடன்படிக்கை அந்த வாரோட எண்டுக்கு வந்து கட்டாயப்படுத்தி சைனும் போட வைக்கிறாங்க. Treaty of Madras in the year of 1769. At the end of the war, the Treaty of Madras was signed between Hyder Ali and British East India Company. Both the parties returned the conquered territories and promised to help each other in case of any foreign attack on them. ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து 1769 சைன் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலி அண்ட் தென் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெண்டு பேர்த்துக்கும் அவங்கவுங்களுடைய பகுதிகளை அவங்கவுங்களுக்கு திருப்பி கொடுத்துறது. அண்ட் தென் வேறு ஏதாவது மற்ற நாட்டுக்காரங்க ஏதாவது இவங்களை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு இந்த ட்ரீட்டி வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. ஸ்மூத்தான ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தி செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வந்து 1780 ஸ்டார்ட் ஆகி 84 முடியுது. ஸோ இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு அதனுடைய காசஸ். தி இங்கிலீஷ் டிட் நாட் ஃபுல்ஃபில் தி டேர்ம்ஸ் ஆஃப் தி ட்ரீட்டி ஆஃப் 1769. When Hyder territories were attacked in 1771 by Marathas, Hyder Ali did not get help from the British. ஸோ ஏற்கனவே ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸில் சைன் பண்ணியிருந்தாங்களா, பிரிட்டிஷ்க்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஹைதர் அலி ஹெல்ப் பண்ணும், அதே மாதிரி ஹைதர் அலிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்ணுன்ட்டு. ஆனால் பிரிட்டிஷ் வந்து அதை ஃபாலோ பண்ணல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1771 வந்து மராத்தாஸ் வந்து ஹைதர் அலியோட அட்டாக் பண்ணப்போ பிரிட்டிஷ்கிட்டேருந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே வரல. பிரிட்டிஷ் கேப்சர்டு மஹி, எ ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட் வித்தின் ஹைதர்ஸ் jurisdiction. It led to the formation of an alliance by Haidars with the Nizam and Marathas against the English in 1779. ஸோ ஹைதர் அலியோட ஆட்சியில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு குடியேற்ற பகுதியான மஹி அப்படின்ற பிளேஸை வந்து பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காரணத்துக்காக தான் இந்த காரணத்துக்காக பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக ஹைதர் அலி அண்ட் தென் ஹைதராபாத்தோட நிசாம் அண்ட் தென் மராத்தாஸ் 3 பேரும் கூட்டாக சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுறாங்க. கோர்ஸ் இதனுடைய விளைவு in 1781 the British general Sir Eyre Coote defeated Hyder Ali at Port Nova. The Mysore force suffered another defeat at Solignaur. Hyder Ali died of cancer during the course of the war. After the death of Hyder Ali in 1782, his son Tippu Sultan continued the war against the English. ஸோ 1781 பிரிட்டிஷ் ஜெனரல் சார் ஐர் கூட் அப்படின்றவங்க வந்து ஹைதர் அலியை வந்து போர்ட் நோவாவில் வந்து தோக்கடிச்சிடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து மைசூர் ஃபோர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அவங்களையும் வந்து சோலிங்கனூர் அப்படின்ற பிளேஸில் தோக்கடிச்சிடுறாங்க. ஸோ இந்த வார் நடந்துட்டு இருக்கும் போதே ஹைதர் அலி வந்து கேன்சர்னால இறந்துடுறாரு. அவருடைய டெத் வந்து 1781 அவருடைய டெத்துக்கு அப்புறம் அவருடைய சன் திப்பு சுல்தான் வந்து இந்த வாரம் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. திப்பு கேப்சர் பிர்ஹதூர் மேத்யூஸ், தி சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் அலாங் வித் ஹிஸ் சோல்ஜர்ஸ் இன் 1783. இட் வாஸ் தி சீரியஸ் லாஸ் டு திப்பு. ஸோ திப்பு என்ன பண்ணுறாருன்னா பிரிஹதூர் மேத்யூஸ் அப்படின்றவங்க ஒரு சுப்பீரியர் கமாண்டர், பிரிட்டிஷ் ஃபோர்ஸோட கமாண்டர். அவருடைய சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாத்தையுமே வந்து 1783 வந்து கைது பண்ணிடுறாரு. இது வந்து திப்புக்கு ஒரு பெரிய லாஸாக அமைஞ்சிருது. அண்ட் தென் ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர். On 7th March 1784, the Treaty of Mangalore was signed between two parties.
Both agreed to return the conquered territories and also the prisoners of wars. ஸோ ட்ரீட்டி ஆஃப் மேங்களூரில் என்ன சைன் பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பார்ட்டிஸுமே அவங்க ஆக்குப்பை பண்ண பிளேசஸ் அண்ட் தென் கைது பண்ண பர்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதா ஒரு உடன்படிக்கையை சைன் பண்ணிக்கிட்டாங்க. Thus Warren Hastings saved the newly established British dominance from the wrath of powerful enemies like Marathas and Hyderali's. ஸோ மராத்தாஸ் அண்ட் ஹைதரலின்ற மாதிரி ஒரு வலிமையான எனிமிக்கிட்ட இருந்து வாரன் ஹாஸ்டிங் வந்து புதுசாக உருவாக்கி அவங்களுடைய பிரிட்டிஷ் பவரை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. When the British lost their colonies in America and elsewhere, Warren Hastings lost nothing in India. Instead, he consolidated the British power in India. ஸோ பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய பொசிஷனை அமெரிக்கா அண்ட் தென் மற்ற பகுதியில் நிறையா இழந்திருந்தாலும் வாரன் ஹாஸ்டிங் வந்து இந்தியாவில் எதையுமே இழக்க விடலை. ஸோ அது வந்து பிரிட்டிஷோட பவர் வந்து இந்தியாவில் நிலைநிறுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.